ஒரு அழகான சின்ன கிராமத்தில் மிது என்ற 7 வயது குழந்தை வாழ்ந்தான். பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு காலையும் அவன் மனம் கவலையால் நிரம்பியிருந்தது. எனக்கு கணக்கு சரியா வருமா, நண்பர்கள் என்ன பேசுவார்கள் என்று பயத்தோடு முகம் சுருங்கிவிடும். அப்போது அவன் பாட்டி அவனை பார்த்து, மிது, ஏன் இப்படி கவலையா இருக்க என்று கேட்டாள். மிது மெதுவாக, எனக்கு எல்லாம் பயம் பாட்டி என்று சொல்ல, பாட்டி அவனை மடியில் உட்கார வைத்து, மிது, நல்லத நினைச்சா மனக்கவலை ஓடிப் போயிடும், இது பழைய ஞானிகள் சொன்ன வழி என்று நிதானமாக அறிவுரை கூறினாள். பிறகு ஒரு தாமரை மலரை காட்டி, உன் மனசை இந்த தாமரை மாதிரி சுத்தமா வையு, நல்லது நினைச்ச எல்லாருக்கும் உதவி பண்ண, அப்போ உன் பயம் தானா மறைஞ்சிரும் என்றார். இதை கேட்ட மிது ஆச்சரியத்தோடு பாட்டியை பார்த்தான். மறுநாள் காலை பள்ளிக்கு செல்லும் முன் அவன் கண்களை மூடி ஆழமாக மூச்சு விட்டபடி, நான் நல்லபடியா செய்வேன், பயப்பட வேண்டாம் என்று மனதை தைரியப்படுத்திக் கொண்டான். பள்ளியில் சென்றதும் நண்பனுக்கு புத்தகங்களை எடுத்துத் தந்தபோது அவன் முகத்தில் பெரிய புன்னகை மலர்ந்தது. மாலையில் வீடு திரும்பும்போது மிது பாய்ந்த பாட்டியை அணைத்துக் கொண்டு, பாட்டி, எனக்கு இன்றைக்கு எதற்கும் பயமில்லை, நல்லத நினைச்சப்போ மனக்கவலை எல்லாம் போயிடுச்சு என்று உற்சாகமாக சொன்னான். பாட்டி மகிழ்ச்சியாக சிரித்து, அதுதான் மிது, நல்ல மனசோடு இருந்தா துன்பம் நெருங்காது என்றாள். குறள் 7. தனக்குவுமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.